கணேசா ஃபெஸ்டிவல் முன்னிட்டு அழகழகான விநாயகர்லாம் ரெடி ஆகிட்ருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச விநாயகர் வந்து கண்டிப்பாக ஒரு அடியிலேருந்து கிட்டத்தட்ட 20 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விநாயகர்லாம் வந்து செஞ்சு வச்சுட்ருக்காங்க. ஸோ லோ காஸ்ட் ப்ரைஸ் தாங்க, ரீசனபிளான ப்ரைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது டே நைட்டு. இன்னும் ஒரு சில மாதங்களே தான் இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை முன்னிட்டு லட்சக்கணக்கான விநாயகர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸில் கொடுக்கறதுக்காகவே இவங்க வந்து ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா அழகாக இருக்குது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னிங்கன்னா அந்திவாடி செக் போஸ்ட்டுங்க. ஓகேங்களா, தளியூர் ரோட்டில் அந்திவாடி செக் போஸ்ட்லேருந்து டிவிஎஸ் போகிற வழியில் ஹெச்பி ஆயில் பெட்ரோல் பம்ப் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இவங்களுடைய ஷாப். அதாவது இந்த அழகழகான விநாயகர்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு 2 வீக்கில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பக்காவாக பண்ணி அழகாக டிசைனாக இருக்க போகுது. ஸோ பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. லைனாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மாவு, அப்புறம் தேங்காய் நார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பெயிண்ட் அடிப்பாங்க. சுண்ணாம்பு இப்போதைக்கு அடித்து வச்சு சுண்ணாம்பு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலரிங் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து டையில் வந்து இதெல்லாம் மாவெல்லாம் தெளிப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நார் வச்சு நினச்சி மேலே போடுவாங்க. அதுக்கு மேலே ட்ரை ஆனப்புறம் அதை வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து எடுத்து ஃபிட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரிஸ்க் இதில் இருக்கிறது. ஒவ்வொரு பேர் பார்ட்ஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கை, அதுக்கப்புறம் தும்பிக்கை, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸை வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, பட்டி பார்க்கணும், எக்கச்சக்கமாக இருக்குது, பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ நான் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கம்மியாக கேட்குறோம். ஸோ உழைப்புகள் நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு விநாயகர்ன்றது வாய்ப்பு இல்லை. ஒரு விநாயகர் ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட நான் வந்து பெயிண்டிங் இல்லாமல் சொல்கிறேன் 3-4 days ஆகிடும். இது வந்து டெய்லியுமே இவங்க 6 months ஒர்க் பண்ணாதான் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இவங்களால சப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்க் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த மாவு தண்ணியில் போட்டோடனே எனக்கு ஒதுக்கிது. பட் இது கெமிக்கலு தான் லைட்டாக. ஏன்னா இது ஆற்றுல எடுத்துகிட்டு போய் கரைக்கிறதுனால நிறைய மீன்கள், குளங்கள் மாசடி இது நிறையா வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இது ஃபுட் மாவாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்ற மாவாக இருந்தால் மீன்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இது கெமிக்கல் தான். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இதனால் குளத்தில் இருக்கிற ஏரியில், கடலில் எல்லாத்துலேயுமே போய் கலக்கும் போது இதில் இருக்கிற கெமிக்கல் ரெடியூஸ் ஆகி மீன்லாம் சாகுது, பொல்யூஷனு, நீர் பாதிக்குது, நிலத்தடி நீர் மட்டம் கீழே பூமிக்கு உறிஞ்சி அந்த விஷங்கள்லாம் வந்து அப்படியே படிஞ்சிடும். ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து தடை செய்யணும் தான். பட் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. பட்டு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல், எந்த ஒரு உயிரினங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இதை வந்து ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மீன் சாப்பிட்டு அந்த மீன் திரும்ப நாம சாப்பிடுவோம், திரும்ப நமக்கு அதே பிரச்சனை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி கெமிக்கல் போட்டு அவாய்ட் பண்ணணும். ஏதாவது வேற மாவு போட்டு, சாப்பிட்ற மாவாக போட்டு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ பெரிய பெரிய விநாயகர்லாம் இருக்கு, வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ பாஸ். யூ